ஹாய் ஃபேமிலி, நாங்கள் தான் உங்கள் தினேஷ் கலை. நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் லவ் ஸ்டோரி போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி இந்த விளாகாக போட்டு ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். எங்கள் லவ் ஸ்டோரியும் கடலூர் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை ஆரம்பிக்குது. எல்லா லவ் ஸ்டோரி மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் சொல்கிறேன், ஒய்ஃப் சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு தான் எல்லாமே ஃபுல்லாக ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவங்க தான் ரொம்ப அதிகமாக கஷ்டப்பட்டாங்க. நீங்கள் சொல்லிருக்கலை. நாங்கள் சின்ன வயசில் 2 பேரும் ஒன்றா தான் விளையாடுவோம். அப்படி விளையாடும் போது சின்ன வயசில் நான் எது கேட்டாலும் தினேஷ் வாங்கி கொடுப்பான். எங்களுக்கு பலூன்னால் ரொம்ப பிடிக்கும். எல்லா பிள்ளைங்களும் வந்து கேட்பாங்க பலூன் வாங்கி கொடுன்னு. ஆனால் யாருக்குமே வாங்கி கொடுக்க மாட்டான். வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்லுவான். சரி வாங்கிட்டு வரலன்னு நானும் நினச்சிப்பேன். அப்புறம் போனால் என்னை கூப்பிட்டு இந்தா குள்ளாய் பலூனு அப்படின்னு கொடுப்பாரு. குள்ளாயின்னு ஏன் கூப்பிட்றாருன்னா, சின்ன வயசில் அவர் என்னை அடித்தாருன்னா நான் அவர் அடிக்கிறதுக்கு எக்கி அடிப்பேன். அதனால் குள்ளாயி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. எனக்கும் அந்த பேர் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் அந்த அதுலேருந்து அந்த பேரையே தான் சொல்லி கூப்பிடுவார். அப்படியே கூப்பிட்டு இருக்கும்போது ஒரு 6வது வந்தேன். அதுக்கப்புறமே ரொம்ப அஃபெக்ஷன் வந்துச்சு. எனக்கும் வந்துருச்சு, அவருக்கும் வந்துருச்சு. வந்த உடனே நான் ஊருக்கு போகிறேன்னு சொன்னேன் திடீர்னு. அப்புறம் ஊருக்கு போறியா, அப்போ நீ போ, என்னமோ சொல்ல வந்தியா, சொல்லு தினேஷ்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்புறம் லவ் தான் சொல்ல வந்தான். ஆனால் பயந்துக்கிட்டு நான் ஊருக்கு போகிறேன்னொடனே கோச்சிக்கிட்டு போயிட்டான். சரி வா சொல்லு என்னென்னு அப்படின்னு கேட்டதுக்கு 143 அப்படின்னா எனக்கு என்னன்னே புரியல உண்மையாகவே. அப்புறம் ILOVE அப்படின்னு பிரித்து சொன்னான். ஐயோ அப்போ இவன் லவ்வை சொல்ல வரலையா அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறமே சேர்த்து படித்ததுக்கப்புறம் லவ் பண்ணுறானா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த அன்னைக்கே நோன்னு சொல்லலை, எஸ்ன்னு சொல்லலை, ஊருக்கு போயிட்டான் அந்த அன்னைக்கே. அதுக்கப்புறம் இவன் ஃபேமிலிக்கு அப்போல்லாம் ஃபோன் அடிப்பான். லவ் சொன்னதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எப்பவும் போல தான் இருக்கும் ஃபேமிலி. அப்போ ஃபோன் அடிப்பான் எப்பயாவது. எங்கள் அக்கா பேசுவா, எங்கள் அம்மாவும் பேசுவாங்க, நானும் பேசுவேன். அப்போ வந்து அவன் வந்து கையில் ஐ லவ் யூன்னு எழுதியிருப்பான். அப்போ வந்து கையில் எழுதியிருப்பான். அப்போ வந்து உன் கையில் எழுதியிருந்தல்ல அதான் அப்படின்னு சொல்லுவான். ஐ லவ் யூன்னு சொல்லக்கூட எனக்கு தைரியம் இருக்காது, அவ்வளோ வெக்கமாக இருக்கும். அதனால நான் சொல்லவும் மாட்டேன். அதுக்கப்புறம் தைரியமே இல்லை எனக்கு சுத்தமாக இன்னும் சொல்ல போனால். அதுக்கப்புறம் நானும் ஈரோட்டுக்கு போய் படிக்க ஆரம்பித்தது நாங்கள் ஃபோன் பேசிக்கிட்டதே கிடையாது, பார்த்துக்கிட்டதும் கிடையாது. தீபாவளி பொங்கல்னு வரும்போது நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு வருவோம். அப்போ வந்து அங்கே தினேஷ் இருப்பான். அதுவும் தூரத்துலேருந்து சைகையால் பேசுவோமே ஒழிஞ்சு பக்கத்தில் நின்று பேசுனதே கிடையாது. தூரத்துலேருந்து பேசிப்போம். அதோட 2 நாள் தான் மினிமம் எனக்கு டைமே. தீபாவளி பொங்கல்னு எங்கள் சொந்த ஊருக்கு வந்தால் அதுக்கு மறுநாளே கிளம்பி போயிடுவோம். இது போல் கிளம்பி போயிட்டே இருக்கும்போது நானும் 9th வந்துட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ 7th 8th படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்தில் ஒரு நாள் தான் ஃபோனே அடிப்பேன். அதுவும் இந்த குடியரசு தினம், சுதந்திர தினம் இருக்கு பாருங்க, அப்போ கண்டிப்பாக என் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோவது எனக்கு ஃபோன் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாளுங்க. அதுபோல் வருஷத்தில் ஒரு நாள் தான் ஃபோன் பேசுவேன். அப்புறம் 9th வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் விவரம் தெரிய ஆரம்பிச்சிது. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பேன், தினேஷுக்கு எப்படி ஃபோன் அடிக்கிறதுன்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ வந்து இங்கே ஒரு மளிகை கடை இருக்குது கலை, அங்கே கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணேன். அங்கே 1 ரூபா காயின் தான். அங்கே வந்து ஒரு பேச சொன்னாங்க. அதுலேருந்து நான் டெய்லியும் வருஷம் ஃபுல்லாக பேசுவேன். ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்கு பேசுவேன், இல்லைனா 10 ரூபாய்க்கு பேசுவேன். அப்படி பேசிகிட்டே இருக்கும்போது 10th போயிட்டேன். 10th போனதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்கிட்டே இவங்க ஃபேமிலி ப்ராப்ளம், அதனால ஊரை விட்டே போயிட்டாங்க. தீபாவளி பொங்கல் போனால் சுத்தமாக பார்க்க முடியாத நிலைமையாயிருச்சு. அதுக்கப்புறம் இது ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துக்கிட்டு, நீயும் ஊரை விட்டு போயிட்ட அப்படின்னு சொல்லி 10th படிக்கிறப்ப நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரி பார்க்க வா, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமே எங்கள் ஊர்லேருந்து அங்கே வரணுன்னா, கடலூர்லேருந்து ஈரோடு வரணும்னா 220 கிலோமீட்டர் வரும். இதில் கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு நாங்கள் 9 மணிக்கெலாம் பஸ் ஏறிட்டு அங்கே போய்டுவோம். 3 மணிக்கெலாம் போய்டுவேன். ஈரோடு பஸ் ஸ்டாண்டில் போய் 3 மணிலேருந்து படுத்து கிடப்பேன். 9:30 தான் வருவான். அப்படியே அங்கே தான் படுத்து கிடப்பேன், விதியேன்னு படுத்துட்டு போகிறேன் ரோட்டில். ஏன்னா வீட்டில் வந்து சந்தேகம் வரக்கூடாது இல்லை, ஸ்கூலுக்கு கிளம்புற டைம்லேயே கிளம்பணும். நேரமாக 6 மணிக்கு 5 மணிக்கெலாம் போனால் சந்தேகப்படுவாங்க. அதனால 8 மணிக்கு மேலே தான் நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி போனதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழித்து பார்த்ததுனால போகிறாங்கிறதுனால என்னால் ஒன்றுமே சொல்ல முடியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தி எனக்காக ஹெல்ப் பண்ணா, வாடி நானும் உன் கூட வரேன், வாடி எனக்கு தனியாக போகிறது கொஞ்சம் பயமாக இருக்குது, ப்ளீஸ் வா. நான் எங்கேயுமே தனியாக போனதே கிடையாது, வாடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அவளுக்கு துணையான ஒரு ஃப்ரெண்டையும் கூட்டிகிட்டு வந்தா. அப்புறம் தினேஷ் வேற 3 மணிக்கெலாம் வந்து அங்கே படுத்துருக்குறான், பசிக்கும், அவனுக்கு ஏதாவது சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போகணும்டி கண்டிப்பாக அப்படின்லாம் சொன்னேன். நான் செய்கிற சாப்பாடு அவ்வளோவா நல்லா இருக்காதுடி, நீயும் செஞ்சு எடுத்துகிட்டு வான்னோடனே தினேஷ்காக அவளுமே சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு வந்தா. எடுத்துகிட்டு வந்தோடனே
அங்கே அந்த பஸ்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக பஸ் ஸ்டாண்டில் நெருங்குறப்போ மனசுக்குள்ளே ஏதோ ஒரு பதட்டம், ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. அப்புறம் ஐயோ என்ன சொல்ல போகிறோம், ரொம்ப வெக்கப்படுறேன், ஜாஸ்தியாக வெக்கப்பட்டேன். என்ன பண்ணுறதுனே தெரியல, தினேஷை பார்க்க போகிறோம் அப்படின்னு. அப்புறம் கரெக்டாக எந்த பஸ்ஸில் வரேன்னு கேட்டாங்க. அப்புறம் இது போல் என் ஃப்ரெண்டு ஃபோன் எடுத்துகிட்டு வந்தா, இது போல் 14 வரேன் அப்படின்னு சொன்னேன். சொன்னோடனே பக்கத்தில் நெருங்கினோடனே அந்த பஸ் ஸ்டாண்டில் முன்னாடியே பஸ்ஸுக்கிட்டேயே நின்னாங்க. அப்படியே இறங்க ரொம்ப பதட்டம் ஜாஸ்தியாகுதுங்க. ஏன்னா ரொம்ப அங்கே போய் எங்கேயும் வெட்டியெல்லாம் சுற்ற மாட்டாங்க, நேராக போவோம், பஸ்லேயே ட்ராவல் பண்ணுவோம். என்ன பெஸ்ட்டு போனால் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா, வீட்டில் ஒத்துப்பாங்களா, எனக்கு சரியான வேலை இல்லை, எல்லாம் எனக்கு அப்போயே தெரியும். ஏன்னா எங்கள் ஃபேமிலி சைடு வந்து ரொம்ப ரிச்லாம் கிடையாது, கொஞ்சம் நார்மலாக தான் இருந்தாங்க. ஆனால் அவங்க அப்பா அம்மா சண்டை போட்டு அவங்க பிரிஞ்சுட்டாங்க. அதனால் என்ன சரியாக வளர்க்காம விட்டாங்க. இருந்தாலுமே நான் ரொம்ப மோசமாலாம் ஒன்றும் வளரல, படிக்கல அவ்வளோதான். மற்றபடி கொஞ்சம் டீசெண்டாக தான் இருப்பேன், யார்ட்டையும் அதிகமாக வச்சுக்க மாட்டேன். இது எனக்குள்ள ஒரு பயம் கொடுக்க மாட்டாங்கன்னா. பஸ்ஸை விட்டு இறங்கின உடனே அப்புறம் அங்கே ஒரு பார்க் இருக்குது, லவ்வர்ஸ் பார்க்கு. அங்கே தான் எப்போவுமே போய் மீட் பண்ணுவோம். அங்கே இவருக்கு தெரியாது, புதுசு தான் அந்த ஊருக்கு. அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு போய் அப்புறம் அங்கேயே ப்ரெஷ்லாம் வாங்கிட்டு வருவார். பார்க்லேயே உட்காந்து ப்ரெஷ் பண்ணி துப்பிட்டு அப்புறம் இது பேர்னா சாப்பாடு கொடுப்போம். சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour 2 hours தான் பேசுவோம் உட்காந்து. பேசிட்டு அப்புறம் அவருக்கும் ரொம்ப தூரம் போகணும் இல்லையா, கடலூர். அதனால சரி ஓகே போதும், நீ போகிறதுக்கு ரொம்ப இருட்டாயிரும், அப்புறம் உனக்கு பஸ்ஸு கிடைக்காது அப்படின்னு சொல்லி நானும் சரி போ தினேஷ் அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனால் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்க்லேருந்து பஸ் ஸ்டாண்டு வரும்போது ரொம்ப டைம் நெருங்குதே, நம்ம விட்டு போகிறானே, பஸ் ஏறி தனியாக நம்மளை விட்டுட்டு போகிறானே, ரொம்ப பதட்டமாக இருக்குங்க. ரொம்ப இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும், என்ன சொல்கிறதுனே தெரியாமல் இருக்கும். அப்புறம் வா உன்னை பஸ் ஏற்றி விட்டுட்டு போகிறேன் தினேஷை, நாங்கள் 3 பேர் இருக்கோம், நீ தனியாக இருக்க, வா பஸ் ஏற்றி விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் எப்படி வேணால் போய் நீ பொண்ணாக இருக்க, நீ பஸ் ஏறுவா, நான் உன்னை ஏற்றி விட்றேன்னு பஸ்ஸுக்கிட்டேயே வந்து ஏற்றி விட்டுட்டு ரொம்ப நேரம் நின்றுட்டு பஸ்ஸு எடுத்து மறையிற வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருப்பார். எனக்கும் பஸ்ஸு போக போக ரொம்ப அழுவையாக வந்துடும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் போகிறதுக்கு ஒரு நாள் இப்போ ரிட்டன் இங்கே ஈரோடு வந்துட்டு திரும்ப கடலூர் போகிறப்ப ரொம்ப லேட்டாக போய் பஸ்ஸே இல்லாமல் ரொம்ப லாங் வரைக்கும் நடந்துலாம் போயிருக்கிறாரு. சரிங்க, இதோட போதும், நாளைக்கு சொல்கிறேன். ரொம்ப தேங்க்ஸுங்க இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. நாங்கள் உண்மையாக நினச்சி கூட பார்க்கல. மீதி கதையை கண்டிப்பாக நாளைக்கு நான் சொல்கிறேன். தேங்க்ஸ் ஃபேமிலி. பார்த்துட்டு கமெண்டில் என்ன சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள் மறந்துடாத. இதை நாங்கள் வந்து வேறு யாரும் லவ் பண்ணி ஓடி போகணும் அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துலையும் போடலை, கேட்டிங்க அதெல்லாம் போட்டிருக்கேன். உண்மையான லவ்வும் நிறைய இருக்குது அப்படின்றத சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லைங்க.